நம் தாய்மடி, பொருணை நம் பெருமை என்று உரக்கச் சொல்லி டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி தமிழர்களின் தலைவராக வலம் வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழியில் மக்கள் பணியாற்றி வரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 56.36 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழர்களின் வாழ்வியலை உலகறியச் செய்யும் வகையில் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை ஆகிய தாமிரபரணி நதிக்கரைகளில் நடந்த அகழாய்வில் சேகரிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 21ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதை முன்னிட்டு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அனைத்து அரங்குகளுக்கும் சென்று அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், மாண்புமிகு நம் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இந்த ஆட்சியின் பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்று அறிவித்ததாகவும், இதன் நோக்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாவற்றையும் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் என்று தெரிவித்த அவர், நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தமிழர்களின் பண்பாடு, ஆரம்ப காலம் மற்றும் வளர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் பொருணை என்ற பெயரில் அருங்காட்சியகம் அமைக்க ஒரு அற்புதமான இடத்தை முதலமைச்சர் தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சபாநாயகர் அப்பாவு, பொதுப்பணித்துறை கூடுதல் செயலாளர் மங்கத்ராம் சர்மா, நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன், ஆட்சியர் சுகுமார், நெல்லை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆவுடையப்பன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ, மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, முன்னாள் அமைச்சர் TBM மைதீன்கான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திருச்சியில் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கவுள்ள தனது நடைப்பயணத்துக்கான அழைப்பிதழை வழங்கினார். இதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக செய்தி தொடர்புத்துறை தலைவர் TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் உடனிருந்த நிலையில் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் அவர்கள், வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். மேலும் 26ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விவசாய கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளதாகவும், இக்கண்காட்சியில் திரளானோர் பங்கேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயற்குழுவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தியாகதுர்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், மணிகண்ணன், தேர்தல் பார்வையாளர்கள் தாமரை கண்ணன், பெருனர் கிள்ளி, அன்பழகன், ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், SIR-இல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டிற்கு பிறகு திமுக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒருவர் கூட நீக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். முதலமைச்சர் செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், இளைஞர்கள் எப்போதும் திமுகவின் பக்கம்தான் நிற்கிறார்கள் என்றும் கூறினார்.
மாநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கொங்கந்தான்பாறை விலக்கு முதல் தாழையூத்து வரை 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த பணிகளுக்காக திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதில் முதற்கட்டமாக கொங்கந்தான்பாறை விலக்கு முதல் சுத்தமல்லி வரை 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு 180 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சாலை பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், முதற்கட்ட பாதையில் 2 பெரிய மேம்பாலங்கள், 2 சிறிய பாலங்கள் மற்றும் 44 கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 12 கிலோமீட்டர் தூர பணிகளில் 8 கிலோமீட்டர் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் எஞ்சிய பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு ஒப்பந்த காலத்திற்கு முன்னதாகவே திறக்கப்படும் என்று கூறினார். இந்த புறவழிச்சாலை என்பது 32 கிலோமீட்டர் புறவழிச்சாலை சாலை. இதில் தேசிய நெடுஞ்சாலை 2 சாலைகள் சந்திப்பதில் வருகிறது. அதுபோன்ற மாநில சாலைகள் 2 சாலைகளை சந்திப்பதில் இருக்கிறது. முதல் கட்டமாக 12 கிலோமீட்டர் சாலையை எடுத்து புறவழிச்சாலை அமைப்பது, எஞ்சிருக்கிற இடங்கள் நில எடுத்த உடனேயே அதற்கு பின்னால் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு அதற்காக திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு திட்ட அறிக்கையின் மூலமாக 180 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் பணம் ஒதுக்கினார்கள். இந்த 12 கிலோமீட்டர் இந்த சாலையில் 8 கிலோமீட்டர் சாலை போடப்பட்டிருக்கிற இந்த 4 கிலோமீட்டர் சாலை போட வேண்டும். இதில் 2 பெரிய பாலம், 2 சிறிய பாலம், 44 கல்வெட்டுகள் கட்டணம், இவைகள்லாம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து நெல்லை வடக்கு புறவழிச்சாலை பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தையும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் ரமேஷ், கோட்ட பொறியாளர்கள் திருவேங்கட ராமலிங்கம், சுந்தர் சிங், லிங்குசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 54,296 சதுர அடி பரப்பளவில் 56 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொருணை அருங்காட்சியகத்தின் அறிமுக கட்டடம், சிவகலை காட்சியரங்கில் இரும்பின் தொன்மை காட்சிக்கூடம், முதுமக்கள் தாழை காட்சிக்கூடம், வாழ்விட பகுதி காட்சிக்கூடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். ஒவ்வொரு கட்டட தொகுதிகளும் முற்றம், தாழ்வாரம் போன்றவற்றுடன் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் என்ற வகையில் இப்பகுதியின் கட்டடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. இக்கட்டடத்தின் முகப்புகளிலும் உட்பகுதிகளிலும் உள்ளூர் கவின்கலைகள் மிளிர்கின்றன. டிஜிட்டல் முறையில் உருவகப்படுத்தப்பட்ட இரும்பு உருக்கு செயல்முறை, 5D முறையில் தமிழ் நிலங்களின் வழியாக உணர்வு பயணம், ஆற்று பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொடுதிரை காட்சி போன்ற நவீன தொழில்நுட்ப அம்சங்களை பார்வையிட்ட முதலமைச்சரிடம் தொல்லியல் வரலாற்று பின்புலம் குறித்த ஆவணப்படமும் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சபாநாயகர் அப்பாவு, நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் உடனிருந்தார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். இவ்விழாவில் 356 கோடியே 59 லட்சம் மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் அவர்கள் 235 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார்.
100 கோடி ரூபாய் மதிப்பில் 45,112 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் 98 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள காயிதே மில்லத் நூலகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி, சபாநாயகர் அப்பாபு ஆகியோருடன் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டின் 15% வாக்காளர்களை, அதாவது 97 லட்சம் வாக்காளர்களை எஸ்ஐஆர் மூலம் நீக்கி வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள நிலையில் கழக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் பலரும் காணொலி வாயிலாக பங்கேற்ற நிலையில் வடக்கு மண்டல கழக பொறுப்பாளரும் கழக உயர்நிலை திட்ட செயற்குழு உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவா வேலு அவர்களும் பங்கேற்றார்.